பையனோட கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க போகும்போது முன்னால வைக்கப்படுற முதல் கேள்வி பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்கிறது தான். பொதுவா நம்ம ஊர் கல்யாணங்கள்ல பொண்ணுக்கு கொடுக்கப்படுற நகையும் ரொக்கமும் தான் மாப்பிள்ளை வீட்டாருடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணுக்கு போடப்படுற நகை அநேக இடங்கள்ல அந்த பெண்ணுக்குரியதா இருக்கிறது இல்ல, அது அந்த மாப்பிள்ளைக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சொந்தமானதுன்னு நினைக்கிறாங்க. பல குடும்பங்கள்ல மருமக போட்டுட்டு வர்ற நகையை வச்சு மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கற சம்பவமும் நடக்கத்தான் செய்யுது. இந்த கதையும் திருமணத்துக்கு ஒரு பெண் வீட்டாரால கொடுக்கப்பட்ட நகையை சுற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. பச்சைக்கல் வளையல்ங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பச்சைக்கல் வளையலால அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, அது எப்படி தீர்ந்ததுன்னு சொல்றதுதான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற பச்சைக்கல் வளையல்ங்கிற கதையை எழுதியவர் ராமபிரியா அவர்கள். இந்த கதை சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி கதைகளை நம்ம பார்க்கவும் கேட்கவும் முடியுது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ரேவதின்னு ஒரு பொண்ணு திருமணமாகி முதலா கணவன் வீட்டுக்கு போறா. அவளை வழி அனுப்புறதுக்காக உறவினர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல நடந்த சம்பவத்தை பத்தி அந்த பெண்ணுடைய அப்பாவே சொல்ற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. பொழுது விடிஞ்சதுல இருந்தே எங்க வீடு அமர்க்களப்பட்டுக்கிட்டு இருந்தது. பிற்பகல்ல ஒரே கூச்சலும் இறைச்சலுமா இருந்தது. வீட்டுல உள்ள எல்லாருக்கும் வேலை சரியா இருந்தது. இன்பமும் துன்பமும் கலந்த என்னன்னு தெரியாத ஒரு உணர்ச்சி எங்க எல்லாருடைய மனதிலையும் நிறைஞ்சிருந்தது. வீடு முழுசும் சாமான்களா இறைஞ்சு கிடந்தது. இத்தனை அமர்க்களத்துக்கும் காரணம் என்னோட 2வது பெண் ரேவதி முதலா தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறதா இருந்ததுதான். என்னோட அலுவலகத்துல வேலை அதிகமா இருந்ததால எனக்கு லீவு கிடைக்கல. அதனால ரேவதிய அவங்க அம்மா கூடவே அவளுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதா ஏற்பாடு செய்திருந்தேன். ரேவதி ஒரே குதூகலத்துல மூழ்கி தெளிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்கிற சத்தம் கேட்டுது. யாரா இருக்கும் அப்படின்னு நான் எட்டி பார்த்தேன். என்னுடைய மைத்துனி லலிதாவும் அவ கணவன் சுந்தரமும் தான் வண்டியில இருந்து இறங்கி வந்துகிட்டு இருந்தாங்க. உடனே நான் எழுந்து வாசல்ல போய் அவங்கள வரவேற்க போனேன். வண்டியில இருந்து இறங்குனது இறங்காததுமா என் மைத்துனி லலிதா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னத்தான் ரேவதி நாளைக்கு ஊருக்கு போக போறாளேன்னு இன்னைக்கே இழைச்சு போயிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு பரிகாசம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவ. லலிதா என்னைக்குமே எங்க கூட ரொம்ப பற்றுதலா இருப்பா. ரேவதி மேல அவளுக்கு உயிர். தன்னுடைய குழந்தைகளை கூட ஊர்ல தனியா விட்டுட்டு ரேவதியை வழி அனுப்புறதுக்காக அவ வந்திருந்தா. அப்போ தோழி வீட்டுக்கு போயிட்டு திரும்பின ரேவதி தன்னுடைய சித்திய பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தலைகால் புரியல. சித்தி, நீ 2 நாள் முன்னாலேயே வந்திருக்க கூடாதா? நான் ஊருக்கு போறதுக்கு நாள் பார்த்து வந்திருக்கியே அப்படின்னு அன்போட கடிஞ்சுக்கிட்டா. அதை கேட்ட லலிதா, ஓ மேல இருக்கிற ஆசையினால தானே அங்க என் குழந்தைகளை கூட தனியா விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். நீ சமத்தா புகுந்த வீட்டுக்கு போயிட்டு வயிறும் பிள்ளையுமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ரேவதியோட கன்னத்தை தடவி திருஷ்டி முறிச்சா லலிதா. போங்க சித்தி, உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு வெக்கத்தோட சொன்னா ரேவதி. ரேவதியோட தலைய வருடி விட்டபடியே, ஏன் ரேவதி, நாளைக்கு தான் ஊருக்கு போக போறியே, எல்லா நகைகளையும் எடுத்து போட்டுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா லலிதா. எல்லாத்தையும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேனே சித்தி அப்படின்னு சொன்னா ரேவதி. எங்க போட்டிருக்க? உன்னோட பச்சைக்கல் வச்ச வளையல காணமே, அதையும் மற்ற வளையல்களோட சேர்த்து போட்டுக்கிட்டா அழகா இருக்கும்ல அப்படின்னு சொன்னா லலிதா. அதுக்கு ரேவதி, சித்திக்கு எப்பவுமே தூண்டி துருவி பாக்குற குணம்தான். சித்தி, நான் அந்த வளையலை எனக்கு வேணான்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரேவதி. அந்த வளையலை ஏண்டி வேணான்னு சொன்ன? அது உங்க அம்மாவோட ராசியான வளையலாச்சே அப்படின்னு கேட்டா லலிதா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சித்தி. அடுத்த மாசம் கமலா அக்காவுக்கு வளகாப்பு வருது இல்லையா, அதுக்கு பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு அப்பாவும் அம்மாவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு கார்த்திகைக்குன்னு அம்மா பரிசா கொடுத்த வளையலை நான் அக்காவுக்கு போட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா ரேவதி. என் மக சொன்னதை கேட்டு என்னோட காதுகளையே என்னால நம்ப முடியல. பச்சை குழந்தைன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்க பொண்ணு ரேவதி எங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்காருன்னு நினைக்கும் போது என் மனசு உருகி போயிருச்சு.
ரேவதி சொன்னதை கேட்டதும் லலிதா சந்தோஷப்படுறதுக்கு பதிலா கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆன பிறகு உன்னுடைய நகைய புகுந்த வீட்டாரோட அனுமதி இல்லாம நீ எப்படி கமலாவுக்கு கொடுக்க நினைக்கலாம்? அப்படியே நீ கொடுத்தாலும் அதை எப்படி உங்க அம்மா வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டா. அப்போ சமையல் அறையில ஏதோ வேலையா இருந்த என் மனைவி, என்னடி அங்க அமர்க்களம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியே வந்தா. அமர்க்களம் பண்ணாம என்ன செய்யறது? இந்த பெரிய மனுஷி அவளோட பச்சைக்கல் வளையல வேண்டான்னு சொல்லிட்டாளாம். நீயும் அதை வாங்கி வச்சுக்கிட்டியாமே. அந்த பச்சைக்கல் வளையல் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துச்சுங்கிறத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்டா லலிதா. லலிதா சொன்னதை கேட்டதும் பழைய நினைவுகள் உடனே என் கண் முன்னால திரைப்படம் போல தோன்றி மறைஞ்சது. உடனே அதையெல்லாம் இப்ப எதுக்காக கிளப்பி விடுற லலிதா அப்படின்னு நானும் லலிதாவோட கணவன் சுந்தரமும் ஏக காலத்துல கேட்டோம். என்ன சித்தி, எல்லாரும் ஒரே பூடகமா பேசுறீங்களே, விஷயத்த புரியும்படியா சொல்லக்கூடாதா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டா ரேவதி. அதுக்குள்ள என் மனைவி குறுக்க வந்து, லலிதா, உனக்கு வேற வேலை இல்லையா? ஏன் இப்படி போனது வந்ததெல்லாம் கிளறி விட்டுக்கிட்டு இருக்க? ரேவதி, நீ உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காம கொண்டு போக வேண்டிய சாமான்களை எல்லாம் பெட்டியில எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு பேச்ச மாத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா லலிதாவா இதுக்கெல்லாம் பயப்படுறவ, ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து நடந்ததையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன இப்படி அடக்குறீங்க? நடந்த விஷயங்கள்லாம் ரேவதிக்கும் தான் தெரியட்டுமே அப்படின்னு தொண்டையை கனைச்சுக்கிட்டு நடந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா. ரேவதி, நான் சொல்ல போற இந்த சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. நானும் உன் அம்மாவும் தான் எங்க அப்பா அம்மாவுக்கு பெண்கள், மீதி 4 பேரும் ஆண் பிள்ளைகள். எங்க வீட்டுல எந்த நகை செய்தாலும் எந்த புடவை வாங்கினாலும் எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியா தான் செய்வாங்க. உன் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி மாயவரத்துக்கு பக்கத்துல உள்ள கஞ்சாக்கரம்ங்கிற கிராமத்துக்கு போயிட்டா. அங்க மாமியார் மாமனாருக்கு அடங்கின மருமகளா வாழ்ந்துகிட்டு இருந்தா. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எனக்கு வயசு 12. சின்ன பொண்ணா இருந்த நான் திருமணமாகியும் எங்க அம்மா வீட்டில தான் இருந்தேன். அப்போ என் மாமியார்கிட்ட இருந்து என்னை கார்த்திகைக்கு அழைச்சி கொண்டு வந்து விடும்படி கடிதம் வந்திருந்தது. உடனே எங்க அம்மா கார்த்திகைக்கு செய்ய வேண்டிய சீர்வகைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டா. உன்னோட அம்மாவுக்கு கார்த்திகைக்கு செய்து போட்ட மாதிரி பச்சைக்கல் வளையல் ஒன்று எனக்கும் செய்து வச்சிருந்தாங்க. அதை எடுத்து என்னோட பெட்டியில வச்சா. எங்க அப்பா அப்போ செங்கல்பட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என் மாமியார் வீட்டுல என்ன கொண்டு போய் விடுறதுக்கு முன்னால கஞ்சாக்கரத்துல இருந்த எங்க அக்கா வீட்டுக்கு போய் அவளையும் பார்த்துட்டு போறதா ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. எனக்கும் எங்க அக்காவை பார்க்க போறோம்னு ஒரே சந்தோஷம். நாங்களும் கஞ்சாக்கரத்துக்கு போய் சேர்ந்தோம். நாங்க எங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு பகல் கழிஞ்சும் கூட எங்க அக்கா எங்க கூட கலகலப்பா பேசவே இல்லை. தூணுக்கு தூண் நின்னுகிட்டு இருந்தாளே தவிர வாயை திறந்து பேச பயப்பட்டா. எனக்கு அவ கூட மனசு விட்டு பேசணும்னு ஆசையா இருந்தது. அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அக்கா கிட்ட மெதுவா, அக்கா, எனக்கு கொல்லப்புறம் போகணும், துணைக்கு வர்றியா அப்படின்னு கேட்டேன். அவளும் நான் சொன்னதை நெஜம்னு நம்பி என் கூட வந்தா. கொல்லப்புறத்துக்கு போனதும், அக்கா, ஏன் இப்படி முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என் மேல ஏதாச்சும் கோபமா? ஏன் பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டதும் எங்க அக்காவுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சு. நான் என்ன விஷயம்னு பல முறை திருப்பி திருப்பி கேட்ட பிறகுதான் அவ பதில் சொல்ல ஆரம்பிச்சா. ஒன்னும் இல்லடி லலிதா, 2 நாளைக்கு முன்னால ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ அம்மா எனக்கு போட்ட பச்சைக்கல் வளையல போட்டுட்டு போயிருந்தேன். திரும்பி வந்து வளையலை கலற்றி பெட்டி மேல வச்சுட்டு பெட்டியை திறக்கிறதுக்கு சாவி எடுக்க போனேன். அதுக்குள்ள என் மாமியார் என்ன கூப்பிட்டாங்க. அப்படியே வளையல பெட்டி மேலேயே வச்சுட்டு நான் என் மாமியார்கிட்ட ஓடி போனேன். அவங்க சொன்னதை கேட்டுட்டு திரும்பி வந்து வளையல பெட்டிக்குள்ள எடுத்து வைக்கலான்னு பார்த்தா பெட்டி மேல அந்த வளையலை காணோம். வளையல் தொலைஞ்சு போயிருச்சுன்னு தெரிஞ்சா என் மாமியார் கோவிச்சுக்குவாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா அப்பா வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு அதை அவங்ககிட்டையும் சொல்லாம விட்டுட்டேன். இப்போ வர்ற கார்த்திகை அன்னைக்கு வளையல எடுத்து போட்டுக்கோன்னு என் மாமியார் சொன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே பயமா இருக்கு. வளையல காணலேன்னு அப்பவே ஏன் சொல்லலேன்னு வேற திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சா எங்க அக்கா. அழுற எங்க அக்காவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அக்கா, உன்னோட பச்சைக்கல் வளையல மாதிரியே எனக்கும் ஒன்னு அம்மா செஞ்சு வச்சிருக்காங்கல்ல,
உன்னோட வளையல் காணாம போனதை பத்தி நீ யாருகிட்டையும் சொல்ல வேணாம். என்னோட வளையல ஒருத்தருக்கும் தெரியாம உன்கிட்ட நான் கொடுத்துடுறேன், நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு பல வாரம் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினேன். நான் சொன்னதை கேட்டதும் எங்க அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு அப்போ நான் செய்ய போற செயலை பத்தி எந்த பயமுமே இல்லை. ரகசியமா ஒருத்தருக்கும் தெரியாம என்னோட வளையலை எடுத்து அக்காவோட பெட்டியில மாத்தி வச்சுட்டேன். அன்னைக்கு ராத்திரியே நாங்க அக்கா வீட்டுல இருந்து புறப்பட்டு என்னுடைய மாமியார் வீட்டுக்கு பயணமானோம். திருச்சியில என் மாமியார் வீட்டுல புது மருமகளான என்ன ரொம்ப குதூகலமா வரவேற்றாங்க. தல கார்த்திகைக்காக என்னுடைய நாத்தனார் 2 பேரும் என்னுடைய ஓர்படியும் கூட திருச்சிக்கு வந்திருந்தாங்க. கார்த்திகைக்கு முதல் நாள் எங்க அப்பாவோட தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டதா ஒரு கடிதம் வந்தது. அதை பார்த்த உடனே அம்மாவும் அப்பாவும் உடனே புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு போக தீர்மானம் பண்ணாங்க. அம்மா என் மாமியார் கிட்ட கார்த்திகை சீருக்கு வேண்டியதையெல்லாம் என் மகள் லலிதா கிட்டேயே கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. லலிதா சின்ன பொண்ணு, அறியாம ஏதாவது தவறு செய்தா கூட நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லலிதா கார்த்திகைக்குன்னு உனக்கு செய்த பச்சைக்கல் வளையல அத்தை கிட்ட கொண்டு வந்து காட்டு அப்படின்னு உத்தரவு போட்டா. அவ்வளவுதான், எனக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போயிருச்சு. நடுநடுங்கி போயிட்டேன். பச்சைக்கல் வளையல அக்காவுக்கு கொடுத்ததை பத்தி நான் அம்மா கிட்ட கூட சொல்லல. நான் திரு திருன்னு விழிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்த அம்மா, லலிதா ஏன் இப்படி முழிக்கிற, பெட்டிச்சாவியை எங்கேயாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மேலேயும் நான் செய்ததை மறைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இல்லம்மா, கஞ்சாக்கரத்துல அக்கா தன்னோட வளையல் தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி அழுதா, அதனால என்னோட வளையலை எடுத்து அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு கள்ளங்கபடம் இல்லாம சொல்லிட்டேன். என்னது அப்படின்னு ஒரே நேரத்துல என் மாமியாரும் அம்மாவும் தூக்கி வாரி போட்ட மாதிரி துள்ளுனாங்க. இந்த இடத்துல லலிதா தான் சொல்லிக்கிட்டு இருந்த கதையை நிறுத்தினா. லலிதா அவளுடைய கணவனுக்கு எதிரிலேயே நடந்த விஷயங்களை ஆதியோட அந்தமா இப்படி சொல்றாளேன்னு நினைச்சு நான் சுந்தரத்தோட முகத்தை ஒத்து பார்த்தேன். அதே சமயத்துல அவரும் என்ன பார்த்து உள்ள ஒரே புழுக்கமாயிருக்கு, வெளியே போய் உட்காரலாம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கேட்ட லலிதா சுந்தரத்தை பார்த்து, என்னது உங்க பாகம் வர்ற நேரத்துல சரியா வெளியே நழுவி போக பாக்குறீங்களா, அதெல்லாம் உங்களை வெளியே விட முடியாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டா. என் மக ரேவதியும் லலிதா கூட சேர்ந்துக்கிட்டு, ஆமா சித்தப்பா, நீங்களோ அப்பாவோ கதை முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு ஒத்து பாடினா. அதை கேட்டதும் லலிதா, இது கதை இல்ல ரேவதி, பழைய நினைவுகள், நம்ம வீட்டுல நடந்த உண்மை சம்பவங்கள் அப்படின்னு திருத்தினா லலிதா. பிறகு லலிதா தன்னுடைய கதைய மறுபடியும் ஆரம்பிச்சா. பச்சை வளையல அக்காவுக்கு கொடுத்துட்டதா என் அம்மா கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்றதுக்குள்ள என் உடம்பே நடுநடுங்கி போயிருச்சு. என்ன கேட்காம நீ ஏன் உன் வளையல் அவகிட்ட கொடுத்த? அவளும் தன்னுடைய வளையல் தொலைஞ்சு போனதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பெரிய மனுஷத்தனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அம்மா சரமாரியா என்ன வைய தொடங்குனா. மௌனமா வாயை திறக்காம இருந்த என் மாமியார், உங்களை கேட்காமலா தன்னுடைய வளையல அக்காவுக்கு கொடுத்துருப்பா? நீங்க பேசிக்கிறத கேட்டா ஆச்சரியமா இருக்கே. இதை விட அதிசயம் என்னன்னா, உங்க பெரிய பொண்ணு தன்னுடைய வளையல் தொலைஞ்சு போனது கூட உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்தா. என் மாமியார் பேசுனதை கேட்டு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவமானமா போச்சு. அன்னைக்கு சாயங்காலமே மனசு நிறைய பாரமும் திகிலுமா என்ன திருச்சியில விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. பிறகுதான் எனக்கு பிடிச்சது கஷ்டகாலம். என் மாமியார், ஓர்படி, நாத்தனார்கள் எல்லாரும் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட சின்ன மனசை நோகடிக்கிறதே அவங்களோட லட்சியங்கிற மாதிரி நடந்துகிட்டாங்க. என்னோட அம்மாவும் எனக்கு உடந்தையா இருந்ததாலதான் அந்த பச்சைக்கல் வளையல் எங்க அக்காவோட கைக்கு மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு என் நாத்தனார், உண்மையிலேயே அந்த பச்சைக்கல் வளையல் செய்தாங்கன்னு நிச்சயமா எப்படி சொல்ல முடியும்? செய்யாமலே செய்து பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி இவளும் இவங்க அம்மாவும் நடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. பிடிப்பட்டதும் அக்காவுக்கு அதை கொடுத்துட்டதா நாடகம் ஆடிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பெரிய வெடிகுண்டா தூக்கி போட்டா என் பெரிய நாத்தனார். அப்படியும் இருக்கலாம், இந்த பொண்ணுக்கு இப்பவே இவ்வளவு திருட்டுத்தனம் இருக்குதே, இது ஆயுசு முழுக்க நம்ம வீட்டுல இருந்து என்னெல்லாம் பண்ண போகுதோ அப்படின்னு தூபம் போட்டா என் சின்ன நாத்தனார். அத்தை, நான் சொல்றத கேளுங்க, இனிமே லலிதாவை அவ புகுந்த வீட்டு பக்கமே அனுப்பக்கூடாது. அனுப்புனா நம்ம குடும்ப கௌரவத்தையே குலைக்கிற மாதிரி கெட்ட வழக்கமும் குணமும் அவளுக்கு படிஞ்சிரும்
அப்படின்னு தன்னுடைய மாமியாருக்கு அனுகூலமா பேசினா என்னுடைய ஓர்படி. அவங்கெல்லாம் பேசுறத கேட்டப்போ எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்தது. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுது. உடம்புல ரத்த ஓட்டமே திடீர்னு நின்னுட்டது போல இருந்தது. பெத்த தாய்க்கு தெரியாம ஒரு காரியம் செய்யற குழந்தைய நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. விலை உயர்ந்த ஒரு பொருளை தாயாருக்கு தெரியாம நிமிஷத்துல இவ தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்றாளே, அந்த மாதிரி தானே இங்கேயும் ஏதாவது செய்ய தோணும் அப்படின்னு சொன்னா என் மாமியார். ஐயோ அத்தை, நான் அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அன்னையில இருந்து எனக்கு ஏதோ நரம்பு தளர்ச்சி வியாதின்னு பேர் வச்சு கதை கட்டி விட்டுட்டாங்க. அப்போ என் கணவர் சென்னையில படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த சில நாட்கள்லயே திருச்சிக்கு அவர் விடுமுறையில வந்தாரு. வந்தது வராததுமா அவர்கிட்ட அதிக பிரசங்கித்தனமா நான் என்னுடைய பச்சைக்கல் வளையல தூக்கி கொடுத்துட்டதா அவர்கிட்ட ஒப்பிச்சாங்க என் மாமியார். தன்னுடைய விடுமுறை முடிஞ்சு என் கணவர் சென்னைக்கு திரும்பும்போது என் மாமியார் அவர்கிட்ட ரகசியமா போய், நீ ஊருக்கு போகும்போது லலிதாவையும் கூட்டிக்கிட்டு போய் செங்கல்பட்டுல விட்டுரு, அதுக்கு ஏதோ சீக்கு வந்துருச்சு, நீ உன் மாமனார் வீட்டுக்குள்ள கூட போக வேண்டாம், தெருமுனையிலேயே அவளை இறக்கி அனுப்பி விட்டுட்டு நீ அந்த வண்டியிலேயே திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்து சென்னைக்கு போயிரு அப்படின்னு சொன்னாரு. தான் அம்மாவோட வார்த்தையே என் கணவர் என்னைக்கு மறுத்திருக்காரு? என் கணவரோட நான் என் ஜாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போற திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புனேன். இந்த இடத்துல லலிதா பேச்ச நிறுத்திட்டு தன்னுடைய கணவரை பார்த்தா. லலிதாவுடைய கணவர் சுந்தரம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சாரு. உடனே லலிதா ரேவதி பக்கம் திரும்பி, ரேவதி, நீ சொன்னா நம்ப மாட்ட, 8 மணி நேரத்துக்கு மேல நானும் உன் சித்தப்பாவும் மட்டும் சேர்ந்து தனியா ரயில்ல பிரயாணம் செய்திருக்கோம். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லலிதா சுந்தரத்தை பார்த்தா. உடனே என் பொண்ணு ரேவதி தன்னுடைய சுபாவமான குறும்புத்தனத்தோட, ஏன் சித்தப்பா, நீங்களா சித்தி கூட பேசாம இருந்தீங்க? லலிதா லலிதான்னு எந்த நேரம் சித்தி பேரையே அர்ச்சனை பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே அப்படின்னு சுந்தரத்தை பார்த்து கேட்டா. அத கேட்ட சுந்தரம் தானும் விட்டு கொடுக்காம, ஆமா ரேவதி, அதனாலதான் உன் சித்தி இப்போ என்ன வட்டியும் முதலமா படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொன்னாரு. பழைய சம்பவங்களை ஒரு கோர்வையா கதை மாதிரி ரொம்ப அழகா லலிதா சொல்றது என்ன ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. சரி லலிதா, மேல என்ன நடந்தது, சீக்கிரம் சொல்லி முடி அப்படின்னு சொன்னேன். உடனே லலிதா என் மனைவிய பார்த்து, பாருக்கா, அத்தான் தனக்கு நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி கதை கேட்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, எல்லாம் உங்க மனைவிக்கு நான் இறக்கப்பட்டதால வந்த வெனதான் அப்படின்னு சொல்லிட்டு கதைய மேல தொடர்ந்தா. மறுநாள் விடியற் காலையில செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல நானும் என் வீட்டுக்காரரும் இறங்கணும். இறங்கினதுமே ஒரு வண்டிய பேசி அந்த வண்டியில என்னுடைய ஜாமான்களை ஏத்தினாரு. நான் வண்டியில ஏறி உட்கார்ந்தேன். அவரும் பின்னால ஏறி உட்கார்ந்தாரு. எங்க தெருமுனை வந்ததுதான் தாமதம். அம்மா சொல்லே வேதங்கிற மாதிரி வண்டியில இருந்து தொப்புன்னு குதிச்சு அவர் இறங்கிட்டு வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய வாடகையும் கொடுத்துட்டு, பக்கத்துலதான் இருக்கு 18ஆம் நம்பர் வீடு, அந்த வீட்டுல போய் ஜாக்கிரதையா இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து, லலிதா, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. கேட்டுக்கோ ரேவதி, உன் சித்தப்பா முதல்ல என்கிட்ட பேசின வார்த்தைகள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல கதைய சொல்ல தொடங்கினான். அவரு திரும்பி நடந்தே ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வாங்கன்னு அவரை கூப்பிட கூட எனக்கு தெரியல. எங்க வீடு வந்தது. எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல குதி போட்டுக்கிட்டு நான் இறங்கி உள்ள ஓடினேன். ஓடி போய் எங்க அம்மாவை இறுக கட்டிக்கிட்டேன். வண்டிக்காரன் சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்குனான். அப்பாவும் அம்மாவும் என்னை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. லலிதா, நீ யாரோட வந்த அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாங்க. உங்க மாப்பிள்ள தான் என்னை கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அம்மாவுக்கு ஒரே பரபரப்பாயிருச்சு. எங்க அப்பாவை பார்த்து, மாப்பிள்ள வாசல்ல நிக்கிறாரு போல இருக்கு, போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவசரப்படுத்தினான். இல்லம்மா, தெருக்கோடியிலேயே அவர் இறங்கிக்கிட்டு வண்டியோட என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சர்வசாதாரணமா சொன்னேனா. அட முட்டாள் பொண்ணே, உள்ள வாங்கன்னு கூட வீட்டுக்காரரை கூப்பிட தெரியாதா உனக்கு? உன்னால நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலையே. நீ இப்படி நடந்துகிட்டதுக்காக அவங்க இனிமே உன்னை திரும்பி அழைச்சிக்கலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பெருசா புலம்ப ஆரம்பிச்சுட்டா எங்க அம்மா. அப்பா உடனே தன்னோட மாப்பிள்ளைய ரயிலடியில தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக புறப்பட்டு போனாரு. ஏமாந்து போய் திரும்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு.
நான் வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரே வருத்தம். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நல்ல வேளை நம்மளை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். காலாகாலத்துல நான் வயசுக்கு வந்துட்டேன். இந்த செய்திய என் மாமியார் வீட்டுக்கு எங்க அப்பா கடிதம் எழுதி தெரிவிச்சாரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. அவங்க என்ன அறவே மறந்துட்ட மாதிரி இருந்தாங்க. 6 மாசமா கடித போக்குவரத்து கூட இல்லாம கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இருந்தது. இந்த சமயத்துல தான் கஞ்சாக்கரத்துல இருந்து எங்க அக்கா வந்தா. நடந்தது எல்லாத்தையும் அம்மா அவகிட்ட சொன்னா. அம்மா சொன்னதை கேட்டு எங்க அக்காவுக்கு ஒரே வருத்தம். என் மேல அவளுக்கு ரொம்ப இரக்கம் உண்டாயிருச்சு. என்னை கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதுட்டா. ஐயோ லலிதா, நான் செய்த அசட்டுத்தனத்தால உன்னோட வாழ்க்கை இப்படி பாழா போயிருச்சே. ஆனா இத்தனைக்கும் காரணமான என்னுடைய பச்சைக்கல் வளையல் இப்போ கிடைச்சிருச்சு. எங்க வீடு கிராமத்து வீடுங்கிறதால சுத்திலும் வயல்கள் நிறைய இருக்கும். விடாம எலி தொந்தரவும் இருக்கும். அன்னைக்கு நான் பெட்டி மேல கல் வளையல வச்சுட்டு போனதுமே எலி அதை இழுத்துக்கிட்டு போய் ஒரு பொந்துல போட்டிருக்கு. 15 நாட்களுக்கு முன்னால நாங்க வீட்டை ரிப்பேர் பண்ணும் போதுதான் ஒரு எலி வளையில இருந்து அந்த வளையல் கிடைச்சது. அதுவும் உன் அத்தான் கையில கிடைச்சது. நல்ல வேளையா நேரா அவர் என்கிட்ட வந்து இது யாரோட வளையல்னு கேட்டாரு. நான் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொன்னேன். உன்னோட பெருந்தன்மையை கேட்டு அவரோட மனசு இளகி போயிருச்சு. அதனாலதான் கடிதம் கூட போடாம நேரா திடுதிப்புன்னு திருச்சிக்கு வந்து உன்கிட்ட அந்த வளையலை கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னால இவ்வளவு தகராறு நடந்து போச்சே அப்படின்னு அக்கா ரொம்ப வருத்தப்பட்டா. அன்னைக்கு ராத்திரியே என் அப்பா அம்மா அக்கா அத்தான் எல்லாருமா சேர்ந்து பேசி ஆலோசனை பண்ணிட்டு கல்வளையலோட திருச்சிக்கு புறப்பட்டு போனாங்க. அங்க போய் என் மாமியார்கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த பச்சைக்கல் வளையல கொடுத்தாங்களாம். என் மாமியார் முதல்ல கொஞ்சம் பிகு பண்ணிட்டு பின்னாடி தானாவே வழிக்கு வந்துட்டாளாம். கதைய இந்த இடத்துல லலிதா மறுபடியும் நிறுத்தினா. ஐயோ சித்தி, முக்கியமான இடத்துல நிறுத்திட்டீங்களே, அதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டா ரேவதி. கதை எதுக்கு இன்னும் வளர்க்கணும்? அடுத்த வாரமே ஒரு நல்ல நாள் பார்த்து என்னையும் கூட்டிக்கிட்டு போய் என் மாமியார் வீட்டுல விட்டுட்டாங்க. இப்போ என் மாமியாருக்கு அந்தரங்க காரியதரிசி, அருமையான மருமக எல்லாம் நான் தான். உன் சித்தப்பாவை பத்தி கேட்கவே வேண்டாம். என் மாமியார் அவரை பொண்டாட்டிதாசன்னு சொல்ற அளவுக்கு மாறி போயிட்டாரு. இத்தனையையும் நான் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் என் அக்காவுக்கு அந்த பச்சைக்கல் வளையலை கொடுத்துட்டு திண்டாடினது போதும். நீயும் அதே மாதிரி அந்த வளையலை உன் அக்காவுக்கு கொடுத்து வீணா வம்ப விலைக்கு வாங்கிக்காதேன்னு சொல்றதுக்காகத்தான் அப்படின்னு ரேவதிக்கு உபதேசம் செய்து தன்னுடைய கதையை முடிச்சா லலிதா. அதை கேட்ட ரேவதி, சித்தி, ஒன்ன மாதிரி முன் யோசனை இல்லாம நான் எதையும் செய்யல. ஏற்கனவே கடிதம் எழுதி என் கணவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் இந்த வளையலை என் அக்காவுக்கு கொடுக்கறேன். என் கணவர் ஒரு நாளும் சித்தப்பாவை மாதிரி தெருக்கோடியில என்னை கொண்டு வந்து விட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டாரு. நீ பயப்படாத அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி ரேவதி நமுட்டு சிரிப்போட சித்தப்பா சுந்தரத்தை பார்த்தா. அவ சொன்னதை கேட்டு சித்தப்பா சுந்தரம் உட்பட எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க. ரேவதி சொன்னதை கேட்டு லலிதாவுக்கு ஒரே சந்தோஷம். நீ இந்த காலத்து பொண்ணு இல்லையா, எல்லாத்துலயும் தெளிவாதான் இருக்க. என் கண்ணு, நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி அக்கா மக ரேவதிய ஆற தழுவிக்கிட்டா லலிதா. ரேவதியோட முகம் சந்தோஷத்தால மலர் போல மலர்ந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.